அடுத்தது அவளோட பர்த் டேட் மட்டும் தெரிஞ்சுக்கணும். அத மட்டும் கண்டுபிடிச்சிட்டோன்னு வெச்சுக்கோங்க, ஏதாச்சும் சூப்பரா சர்ப்ரைசிங்கா பண்ணி அவளை அசத்திரணும். ஹலோ, காலிங் ஃப்ரம் OCOC பேங்க். Lalita Jewelry presents Roja 2, powered by Prestige, Lawyer, co-sponsored by Cordia Groundnut Oil, Tamil Matrimony, Continental Coffee. இப்போ அழகாக தான் இருக்கும், ஆனால் மதி சார் கண்ணுக்கு இன்னும் அழகாக தெரியணுமே. என்ன பண்ணுறது? பேசாமல் அக்கா கிட்ட ஏதாவது கிரீம் வாங்கி கொடுக்க சொல்லலாமா? போட்டு வெள்ளையாயிடும். ஏய் அக்கா அக்கா அக்கா, நான் அழகா இருக்கேன் அக்கா. ஓ சாரி மேடம். சொல்லுங்க, நான் அழகா இருக்கேனா? ஏய், வர வர நீ ஒரு மாதிரியா தான் இருக்க. என்ன ஆச்சு உனக்கு? ஏன் மேடம், நான் அழகா இருக்கேனான்னு தானே கேட்டேன். என்ன மேடம் எதுவுமே சொல்ல மாட்டீங்க? ஐ மதி சார், மதி சார், ஒரு நிமிஷம். யா, என்ன செல்வி? நான் அழகா இருக்கேனா? ஆல்ரெடி முகத்துல எள்ளும் கொள்ளும் வெடிக்குது. காலையில பண்ணதோட எஃபெக்டா தான் இருக்கணும். சரி, அப்படியே மெயின்டைன் பண்ணுவோம். என்ன சார் எதுவுமே சொல்ல மாட்டீங்க? சொல்லுங்க, நான் அழகா இருக்கேனா? யா, உனக்கு என்ன செல்வி, சூப்பரா இருக்க. ஜென்ரலா இந்த மலர் கூட தான் பொண்ணுங்களை கம்பேர் பண்ணுவாங்க. ஆனா நீ அந்த மலரை விட செம்மையா இருக்க, சூப்பரா இருக்க. சூப்பரா தான் இருக்க. நான் வரேன். ஓ, இந்த பக்கமா? ஓகே, பை மேடம். அக்கா, ஏய், ஷூட்டிங் வந்தியா இல்ல அழகி போட்டிக்கு வந்தியா? போய் வேலையை பாரு. இந்த அக்காக்கு என்னாச்சு? காலையிலேருந்து ஒரு மாதிரி உருன்னு இருக்கு. ஐயோ, இந்த மதி சார் வேற மலரை விட அழகா இருக்குன்னு சொன்னதும் இந்த அக்காவுக்கு பொறாம வந்துருச்சோ. பா, என்ன அடி. மணி, எனக்கு ஒரு காஃபி போடு மணி. ஏய் வாடா, நீ காஃபி சாப்பிடுறியா? ஏய், அவன் பண்ண வேலைக்கு காஃபி வேறியா அவனுக்கு? எனக்கு மட்டும் போடு. எனக்கு வேணாம்க்கா, நான் வீட்லயே குடிச்சிட்டு வந்துட்டேன். மாமா குடு, டென்ஷனா இருக்காரு. ஏய், அவருக்கு வேணாண்டா. சூப்பர். அக்கா, எங்க ஒரு அருந்தவாள் இங்க சுத்திட்டு இருக்குமே, எங்க அவ? அதுவா, அவ ஸ்கூல் ஏதோ ஃபங்க்ஷன்டா, லேட்டா தான் வருவா. ஓ, என்னடா உனக்கு? காலைல உனக்கு ஃபோன் பண்ணா நீ பாட்டுக்கு அத்தை சொத்தன்னு பேசிட்டு இருக்க. யாரா அந்த அத்தை? நான் அத்தனை தடவை மாமா பேசுறேன் மாமா பேசுறேன்னு கத்திக்கிட்டே இருந்தேன். நீ என்னன்னா அத்தை அத்தைன்னு சொன்னதே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்க. என்னடா நடந்துச்சு சொல்றா. மாமா, ஆக்சுவலி செம்ம மாமா, நீ என்ன தெரியுமா, சொல்லி வச்ச மாதிரி அச்சசலான்னு எனக்கு கால் அடிச்ச அந்த டைம்ல. என் காதலுக்கு நீயும் தெரியாம ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க மாமா. நீ சொல்றது ஒண்ணுமே எனக்கு புரியலடா. அது ஒண்ணு இல்ல மாமா, செம்ம ஒரு மேட்டர் மாமா. டேய், மேட்டர் கேட்ரு என்னன்னு சொல்றா. இருக்கா, அதாவது ஆக்சுவலா நீங்க கால் பண்ணும்போது அந்த மலர் என் பக்கத்துல தான் நின்னுட்டு இருந்தா. நான் அத்தைன்னு சொல்லி பேசும்போது அவ என்ன ரியாக்ட் பண்ணுவான்னு தெரியறதுக்கு தான் நான் அப்படி பேசினது. என்னடா ரியாக்ட் பண்ணா? என்ன ரியாக்ட் பண்ணுவா, நான் எதிர்பார்த்ததான் மாமா அவ ரியாக்ட் பண்ணா. அத்தை அத்தைன்னு பேசினதும் அவ அம்மா தான் கால் பண்ணாங்கன்னு நினைச்சுக்கிட்டு அவ பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டு அவங்க அம்மாவையே போன் பண்ணி திட்டினா. ஓ, நான் அத்தைன்னு சொன்னது அவங்கள தானே நினைச்சிட்டு இருந்தா போல. ஏய், சூப்பர்லடா, செம்ம பிளான்டா. இது தெரியாம உங்க மாமா காலையில இருந்து நான் தான் மாமான்னு கத்திக்கிட்டு இருந்தாரு. நான் தான் சொன்னேன்லங்க, என் தம்பி எது பண்ணாலும் ஒரு காரணம் இருக்கும். ஒரு நிமிஷத்துல அவனை லூசுன்னு நினைச்சிட்டீங்க. ஏய் இல்லடா, சொல்றேன். பரவாடா மதி, அத்தனா அவங்க அம்மான்னு அவளே ஃபிக்ஸ் ஆயிடல. ஆமா மாமா, நானும் இனிமே உங்க அம்மாவை அத்தைன்னு தான் கூப்பிடுவேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அதுக்கு என்னடா ரியாக்ட் பண்ணா? அதுக்கு என்ன சொல்ல முடியும்க்கா, வாய் அடைச்சு போய் அசந்து நின்னுட்டா அவ. பரவாயில்லையா, இத்தனை நாள் எல்லாமே சொதப்பிக்கிட்டு இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இப்ப நடக்கிறத பார்த்தா நம்மளுக்கு சாதகமா இருக்குல்ல.
ஆமா மாமா. அடுத்தது அவளோட பர்த் டேட் மட்டும் தெரிஞ்சுக்கணும். அத மட்டும் கண்டுபிடிச்சிட்டோன்னு வெச்சுக்கோங்க. ஏதாச்சும் சூப்பரா சர்ப்ரைசிங்கா பண்ணி அவளை அசத்திரணும். ஆமாண்டா. டேய் பர்த்டே டேட் கண்டுபிடிக்கிறதெல்லாம் ஒரு மேட்டர் இல்லடா. சோஷியல் மீடியாக்குள்ள போனா கண்டுபிடிச்சிட போறோம். கிழிக்கும். சோஷியல் மீடியால எல்லாம் போய் கண்டுபிடிக்க முடியாதுடா. பொண்ணுங்க ஒரிஜினல் டேட் ஆஃப் பர்த் சோஷியல் மீடியால எல்லாம் போட மாட்டாங்க. நானே வைக்கல. நானும் அப்படிதான்டா ஏமாந்தேன். என்னது கேட்கல. ஒண்ணும் இல்ல, அதை விட்டு தள்ளு. உண்மைதான் உண்மைதான். ஐடியா சொல்ல வரல. எனக்கு ஒரு ஐடியா. என்ன பிளான்? அது உங்க மாமா வச்சு தான் பெர்ஃபார்ம் பண்ண போறேன். நானா? அப்படியா மாமா? அதித்தி, தெரிஞ்சவங்க எல்லார்கிட்டயும் சொல்லு வைடி. சொல்லும் போதே தெளிவா வீட்ல எல்லா வேலையும் செய்யணும்னு சொல்லு. சம்பளம்லாம் கரெக்டா சொல்லிடுறேன். சரிடி. ஏய் செல்வி, நீயும் உனக்கு தெரிஞ்சவங்களை எல்லாம் சொல்லுடி. எனக்கு யாருக்கா தெரியும்? எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஆசிரமம், இதோ நீங்க, இந்த அதித்தி அக்கா. இதில் நான் எங்கிட்ட யார்கிட்ட போய் என்னத்தை கேட்குறது? சரிடி, நாங்க பாத்துக்கிறோம். நீ உன் வேலையை பாரு. நேரம் 4 மீன் பிடிச்சிருப்பேன். வா வா வா, இதை மாட்டிக்கிச்சு. ஹலோ ஹலோ, காலிங் ஃப்ரம் ஓசிஓசி பேங்க். சொல்லுங்க. மேடம், உங்களோட பேன் கார்டு ஆதார் கார்டோட லிங்க் ஆகாம இருக்கு. சோ அதனால உங்க ஆதார் கார்டு டீடைல்ஸ்ல கொடுத்துட்டீங்கன்னா நாங்க எங்க சிஸ்டத்துல அப்டேட் பண்ணிடுவோம். அதெல்லாம் நான் எப்பவோ பண்ணியாச்சு. அப்படியா? இல்லையே, எங்க சிஸ்டத்துல அப்டேட் ஆகலையே. அதெல்லாம் வாய்ப்பே இல்ல. அப்படியே இருக்கான். ஐயோ, வேற என்ன என்ன பண்றது? ரேஷன் கார்டு. ஓகே மேடம், உங்க ரேஷன் கார்டு இன்னும் அப்டேட் ஆகாம இருக்கு. சோ லிங்க் பண்ணிடலாமா? அதெல்லாம் இனச்சாச்சு. அதையும் லிங்க் பண்ணலாம். வேற ஈபி ரைட் ஈபி. மேடம் சாரி, உங்க டெபிட் கார்டு ஆக்சுவலா ஒன்றும் லிங்க் ஆகல. அதனால தான் ஒன்றும் ரிஃப்ளெக்ட் ஆகல. ஸோ உங்க ஆதார் கார்டு டீடைல் கொஞ்சம் சொல்ல முடியுமா? என்னச்சாச்சு? எனச்சிட்டீங்களா? எனச்சிட்டாலாமே. கிரெடிட் கார்டு. உங்க கிரெடிட் கார்டு. என்னச்சாச்சு? ஹலோ, லைன்ல இருக்கீங்களா? டிரைவிங் லைசென்ஸ். சூப்பர். மேடம், உங்க டிரைவிங் லைசென்ஸ் இன்னும் கனெக்ட் ஆகாம இருக்கு. ஸோ அதை லிங்க் பண்ணிடலாமா? எல்லாம் கொடுத்தாச்சு. ஏதோ சொல்றோம். மேடம், உங்க ஆர்சி புக் கொடுத்தாச்சு. ஈபி கேளுங்க. மேடம், உங்க ஈபி கார்டு இன்னும் லிங்க் ஆகாம இருக்கு மேடம். எல்லாம் என்னச்சாச்சுங்க? யாரை இணைக்கிறாங்க? இரு. வேலைக்கல வேற ஏதாவது சொன்னா ஈபி கார்டு நிக்கலையா? சூப்பர். என்னங்க அமைதியா இருக்கீங்க? ஈபி கார்டு இன்னும் இணைக்கலையா? என்னச்சாச்சு? என்ன என்னச்சிட்டாங்களா? மேடம், உங்க பாக்ஸ்ல செட்டா பாக்ஸ் அது ஒன்றும் இன்னைக்கல மேடம். என்னச்சாச்சு? அப்புறம் சாரி மேடம். மேடம் பில் இல்ல, சாரி, மோடம் இன்டர்நெட் மோடம் அதுல இன்னும் லிங்க் பண்ணல மேடம். என்னச்சாச்சு? என்ன மேடம், எது கேட்டாலும் இணைச்சாச்சு கொடுத்தாச்சுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. உங்க விசிட்டிங் நினைச்சிட்டீங்களா? சொல்லுங்க மேடம், சொல்லுங்க. பானிபூரி வாயா. யாரா நீ? எங்க இருந்து பேசுற? பானிபூரியா? என்னது மேடம்? ஐ அம் கமிங் ஃப்ரம் ஓசிஓசி பேங்க் மேடம். இருந்துட்டு போடா. எங்க இருந்து வேணா கால் பண்ணு. மேடம், we are calling from head office. ஏய், ஃப்ராட். யார ஏமாத்த ட்ரை பண்ற? என்ன? ஏண்டா, உன்ன மாதிரி ஃப்ராடுங்க எல்லாம் ஆதார் கார்டு நம்பர் கேட்டு என்னெல்லாம் கோல்மால் பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சதானே கவர்மெண்ட் அத்தனை அவேர்னஸ் வீடியோ போடுறாங்க. ஃப்ராடு. இது கூட எங்களுக்கு தெரியாதா? இன்னுமாடா நாங்க உங்ககிட்ட ஏமாந்துட்டு இருப்போம்? சொல்றா மேடம். என்ன? ஏண்டா, இப்பவே உன்னை பத்தி
சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி உன்னை உள்ள தூக்கி போட்டு ஒரு வழி ஆக்குறேன். ஷோ, மாமா பேசு மாமா ப்ளீஸ். ஆமாண்டா ஃப்ராடு. உன்ன மாதிரி ஏமாத்துக்கார நாய் எல்லாம் உள்ள தூக்கி போட்டு தோலை உரிச்சாதாண்டா சரிப்படுவீங்க. போன வைடா இடியட். மேடம் மேடம் பேசுங்க மேடம், கட் பண்ணாதீங்க மேடம். நான் ஃப்ராடுலாம் இல்லை மேடம். மேடம் யாருக்கா இந்த கிழி கிழிக்கிற? ஃப்ராடு. மாமா என்னங்க? ஐயோ என்னங்க எனக்கு கண்ணை துடைக்க கண்ணீர் வருது. மதி என்னடா உன் மாமா ஒரு மாதிரி இருக்காரு, மசதி கூட்டு போய் மந்திரிச்சிருவோமா? ஏய் சும்மா இருக்கா நீ வேற. அக்கா நீ என்ன பண்ற? கொஞ்சம் தண்ணி குடு தண்ணி தண்ணி. மாமா மாமா என் புருஷன் தெரிஞ்சிரணும். மாமா ஐயோ, மாமா 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 ஒண்ணு இல்ல மாமா, அழாத ஏன் அழற மாமா, என்னாச்சு மாமா? மாமா போச்சுடா, அவ செத்து போன பாட்டி எல்லாம் தோண்டி எடுத்து திட்டுறாடா. யாரா அவன்? அக்கா தம்பி ஏன்டா இல்ல போட்டு சாவடிக்கிறீங்க? அழாத மாமா மாமா பாவம். விட்டுறடா, போலீஸ் எல்லாம் வரதாடா, அரெஸ்ட் பண்ண போறாங்களாடா டேய். ஐயோ எல்லாம் போட்டு கூட்டி போறாங்க, என்ன பண்ணுவ? ஐயோ மாமா கூட்டிட்டு போடி. என்னங்க இப்படிலாம் பேசுறீங்க? அழுவாதீங்க, நான் தான் இருக்கேன்ல. அழுவாதீங்க. இதுக்கு அப்புறம் தான் பிரச்சனையே எனக்கு. ரிலாக்ஸ் ஒன்னும் ஆகாது, நான் இருக்கேன். ஐயோ ஏங்க கடைசி வரைக்கும் அவ டேட் ஆஃப் பர்த் கொடுக்கலையாங்க? ஏய் கொஞ்சம் விட்டுருந்தா டேட் ஆஃப் டெத் ஆயிருப்பாங்கடி எனக்கு. அக்காவும் தம்பி சேர்ந்துக்கிட்டு என்ன கொலை பாக்குறீங்களா? சரி விடுங்க. இவ்வளவு ஃபாஸ்டான பொண்ணுகிட்ட இருந்து நீங்க எதையும் எடுக்க முடியாது. எல்லாருமே உஷாரா இருக்காங்க. இப்போ சொல்றாத. ஓகே ஏங்க இப்ப என்னங்க பண்றது? குடு வா போ, தெருவா கிளம்பு. குடும்பம் இது. ஐயோ வருவானா வரமாட்டானா? இவன் வேற நம்மளை முறைச்சு பார்க்குறானே. 5000 வேற வாங்கிட்டு டேய் எவ்வளவு நேரம்டா வெயிட் பண்றது? அவன் வருவானா இல்லையா? கொஞ்சம் கால் பண்ணி எங்க வந்திருக்கான்னு கேளு. பஸ்ஸு கால் பண்ணிட்டு பஸ்ஸு வருங்கால சூப்பர் ஸ்டார் வந்துகிட்டே இருக்குன்னு சொல்றாரு. சரி அவன்கிட்ட எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லிட்டியா நீ? இல்ல பஸ்ஸு, இதெல்லாம் இப்படியே போட்டு வச்சிட கூடாது, நாளை பின்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா. டேய் பிராங்க் ஷோன்னு சொல்லி தானே அவனை கூப்பிட்டுருக்க. இத பாரு, அதுக்கப்புறம் வந்ததுக்கு அப்புறம் பண்ண மாட்டேன்னு சொல்ல போறாரு. வர ஆளு செம பர்ஃபார்மர் பஸ்ஸு, கொடுத்த மேட்ரை பின்னி பெடல் எடுத்துருவான் பாருங்க. சரி இன்னொரு தடவை ஃபோன் பண்ணி கேளு. பஸ்ஸு நான் தான் சொல்றேன்ல, கண்டிப்பா வந்துருவான். அட ஆயமல் சத்தியமா சொல்றேன், வந்துருவான் பஸ்ஸு. வந்ததுல இருந்து தான் சொல்லிக்கிட்டு இருக்க. दो घंटा ले आगे बढ़ेगा पीछे मत பஸ். அவன் வந்துட்டு பிறகு அவன் பேரு மட்டும் என்னன்னு கேளுங்க பஸ். ஏன் அவன் பேருக்கு என்ன? அட சும்மா சொல்ற கேளுங்களேன். எஸ் சார். ஐயோ நாகேஷ் சார், நல்லா இருக்கிறீங்களா சார்? ஐயோ நல்லா இருக்கேன். பாஸ் உன் பேர் நான் கேட்டார், நீயே சொல்லு. என் பேர் அஜித் சேதுபதி. அஜித்? டேய் அது என்னடா அஜித் சேதுபதி? விஜய் சேதுபதினு ஒருத்தர் இருக்கார், லெஜண்ட். நான் அஜித் சேதுபதி, ரீசன்ட். ஐ ஆம் நாட் இன்னோசன்ட். அடியே என்ன படுத்தாத, விழிய கொஞ்சம் ஒசத்தாத, அழகே நெஞ்ச அசத்தாத, இழுக்கிற மன சதடியே என்ன படுத்தாத, விழிய கொஞ்சம் ஒசத்தாத, அழகே என்ன அசத்தாத, இழுக்கிற மனசத. நேத்து இந்த நேரம் ஒன்ன தெரியாதே, இனி ஒன்ன விட்டு தூரம் போக முடியாது. கொஞ்சம் கெட்டு போறேன் என்ன நீயும் திருத்தாதே, மனம் திறந்தாதே. உன் கண்ணு பேசுது ஓயாம, அத நின்னு கேக்குறேன் போகாம. நீ வீசு சிரிப்ப பார்க்காம, போகும் பொண்ணுக்கெல்லாம் போறாம.
உன் கண்ணு பேசுது ஓயாம அத நின்னு கேக்குற போகாம நீ வீசு சிரிப்ப பார்க்காம போகும் பொண்ணுக்கெல்லாம் போடாம யாகியே 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 பிரஸ்டீஜ் என்டூரா ப்ரோ நம்ம கிச்சனோட ஹீரோ. போடுறா அந்த மியூசிக்க. குடும்பத்தை நேசிக்கிறவங்க பிரஸ்டீஜை எப்படி வேண்டாம்னு சொல்லுவாங்க?